வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த காதி கிராம வாரியத்துறை வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு ஒதுக்கீடு. பால்வளத்துறையை ராஜகண்ணப்பன் தொடர்ந்து கவனிப்பார் என தமிழக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 60 ஆண்டுகால பழமையான வருமான வரி சட்டத்திற்கு பதிலாகவும் அந்த சட்டத்தை எளிமையாக்கும் வகையிலும் 622 பக்கங்கள் கொண்ட புதிய மசோதா தாக்கல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு. இரண்டாம் அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட மசோதா நகலை எஸ்டிபிஐ கட்சியினர் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு. மசோதாவுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வலியுறுத்தல். வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க மத்திய அரசு திட்டம். 5 லட்சம் அபராதமும் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர முடிவு. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தீவிரம். அடையாறில் நடக்கும் துளையிடும் பணியை பார்வையிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. இந்த ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும். மீதமுள்ள பணிகள் குறித்த காலத்தில் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ் ரத்து செய்யப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. மேற்பட்டவர்கள் ஸ்க்ரூட்னி ப்ராசஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே நிற்கலை. என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கம். எந்த விதத்திலும் தவறுகள் நடக்காமல் பொதுத் தேர்வை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். தேர்வுகளுக்கு முழுமையாக தயாராகி வரும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என பேட்டி. படித்து உடம்பை கெடுத்துக்காதீங்க. இப்போவே நல்லா பிளான் பண்ணி, ஏன்னா அந்த பயத்தை போக்குங்கிறதுக்காக தான் 3 ரிவிஷன் எக்ஸாம்னு நாங்கள் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இப்போயே உட்காந்து கேட்டு அதை தெளிவு செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பொதுத் தேர்வில் நீங்கள் முழுமையாக நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் பாராட்டுகிறேன். பெண் காவலர் பாலியல் புகாரில் மகேஷ்குமாருக்கு உடந்தையாக இருந்த காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம். மாதவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேலை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றி காவல் ஆணையர் அருண் உத்தரவு. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் தற்காலிக பணியிட மாற்றம் நீக்கம். டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. மாணவியர் அளித்த புகாரின் அடிப்படையில் கல்லூரி ஆய்வக பணியாளர் வேலு பணியிடை நீக்கம்.
நாமக்கல் அருகே பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்கள் முன் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கணித ஆசிரியர் பணியிடை நீக்கம். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை. பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே IPS அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது வெட்கக்கேடு. திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழகம் முழுவதுமே பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாளைய தலைமுறையை உருவாக்கும் தமிழக பள்ளிகள் மிகுந்த பரிதாபத்திற்குரியதாக மாறியிருப்பதாக கவலை. அறிவாலயத்தில் இருக்கும் புல்லை கூட பிடுங்க முடியாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்லை கூட அண்ணாமலையால் பிடுங்க முடியாது. தமிழகத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலினை மீண்டும் ஆட்சி செய்வார். திமுகவே மீண்டும் வெல்லும் என்ற இந்தியா டுடே சிஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகளை சுட்டிக்காட்டி அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியுடைய ஆட்சி தொடரும். மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் இணைந்திருப்பதால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை, மாறாக ஏமாற்றம்தான் ஏற்படும். பிரசாந்த் கிஷோர் குறித்த கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டார். இன்னைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இங்கே சென்றிருக்கிற காரணத்தால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கே இருப்பதாக தெரியவில்லை. ஒரு மாற்றமும் ஏற்படாது, ஏமாற்றம் ஏற்படும். எந்த நிபந்தனையும் இல்லாமல் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் அதிமுகவில் இணைய தயார் என O பன்னீர்செல்வம் பேட்டி. 2026 ஒன்றிணைந்தால் வாழ்வு, இல்லையென்றால் தாழ்வுதான் எனவும் கருத்து. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பதிலடி தர வீடியோ வெளியிடவில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் உருவமாக EPS உள்ளதாக கூறி வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விளக்கம். எனக்கே அப்படி இருக்கிற போது இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளருக்கு உலகம், உயிர் எல்லாமே அம்மா தான், தலைவர் தான். ஆக இதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அது அந்த குழுவினர் விளக்க சொல்லிட்டாங்க. நேற்று அம்மாவின் மறு உருவம் சின்னமா என்றீர்கள், இன்று EPS என்கிறீர்கள், நாளை யாரோ? அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை குறிப்பிட்டு முன்னாள் MP OP ரவீந்திரநாத் சமூக வலைதளத்தில் பதிவு. இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். அண்ணன் தம்பி சண்டை போன்று அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என நம்பிக்கை. இந்த கிளிப்பிள்ளை ஜோசியம் சொல்லி விடுவாங்க, ஜோசியமாக்குற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அதவே சொல்றாரு. 200 சீட்டு 200 சீட்டு. அதிமுக பிரச்சனை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க. இதுல சின்னத்தெல்லாம் முடக்கிறதா வேற சொல்லி பேசுறாங்க தம்பி, பேசத்தான் செய்வாங்க. இந்த சின்னத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற சின்னத்தை எப்பவும் யாராலும் முடக்க முடியாது.
2026 தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு உள்ளது. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுக்கு வாய்ப்பு உண்டு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. பிப்ரவரி மாத இறுதியில் தாவேகா முதலாம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டம். உட்கட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் கட்சித் தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல். திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான வழக்கில் வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பூவிருந்தவல்லி செல்லும் பேருந்து கோயம்பேட்டில் நிற்காமல் சென்றது குறித்த நேர காப்பாளரிடம் கேள்வி எழுப்பியதால் ஆவேசம். பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோர் பயணியை காலால் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்தியதால் பொதுமக்கள் அச்சம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் திமுக கவுன்சிலரின் கணவரை அரிவாளால் வெட்டியவர்களை கைது செய்ய வலியுறுத்தல். உறவினர்களின் போராட்டத்தால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக ரஜத் படிதார் நியமனம். கேப்டனாக இருந்த தென்னாப்பிரிக்க அணியின் டுபுளெசி மாற்றம்.